போச்சுங்கய்யா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியிலே எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தகப்பனை எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இந்த கிராமத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னப்பா தலைவாண்டிய நான் எந்த ஊரில் பிரசண்டாக இருந்தேன். ஹலோ ஹலோ ஏன் குறைச்சி விட்டிய மாப்பிள்ள கொஞ்சம் ஏற்றுங்க போய் கப்ளிங் பிரச்சனையா. ஹலோ 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 கூப்பிட்டா சாமி வருமா? வரும்னு சாமி வருமா? எல்லாரும் இந்த சாமியை கல்லாத்தே நினைக்கிறாங்க. ஆத்தா நான் கல்லு இல்லைடா வீர மல்லம்மான்னு கொஞ்ச நேரம் விளையாடி வரணும். கருப்பை இறங்கி வந்தாத்தே எனக்கு உசுரியே போகும். கருப்பை ஆடுறேன் பூரா இளவட்டம்தான் ஆடுறேன். ஆறு ஆள் பூரா ஒரு ரம்மும் பீரும் கலந்து ஆடுறேன். இன்னைக்கு யார் பிடி வர்றான்னு பார்ப்போம். வாப்பா மண்டை வெட்டு சொந்த பெரியப்பா மையன் மண்டை வெட்டு பயிலகட்டா நீ என்னது ஊண்டே. சரி சரி. ஹலோ அப்போ இன்னொரு வச்சு இருந்த மாதிரி வாங்கி போ. மை செட்டுக்கு ஒரு கைதட்டு விடலாம். சூப்பர். இப்போ மழை வெஞ்சா என்ன பண்ணுவேன்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்களே திருவிழா தெரியணும். வேலை தகரம் போடலையா? இந்த தெய்வம் துடியாக இருந்தால் மழை இறக்கணும். நான் பாதிலே அமௌண்ட்டை வாங்கணும். ஒரே எங்கள் அண்ணன் தம்பியில் சிரி பார்ப்பார். ஹலோ ஹலோ எக்கோ சின்ன ஏத்து. ஹலோ ஹலோ நல்லா இருந்துச்சு. எந்த பையன் கண்ணு அடிச்சா? தம்பி இந்த நிற்கிற தம்பி உன் முகம் கொஞ்சம் வாடுதாடா. ஓனரா நல்லா இருக்கு முகம் நல்லா இருக்குப்பா. இறந்த கிருத்த வச்சு விட்டுருவாங்க. ஹலோ 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 இன்னும் கொஞ்சம் எக்கோ இவன் சப்புன்னு இருக்கேன் லேசா பட்டவத்தில் சேர்த்துக்க. மை செட்டுக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமாம் பூரா பெரியப்பா மைங்க செத்தவ மைங்க. நல்லா இருக்கியாப்பா? இந்த டான்ஸ் சும்மாதே இருக்க ரெண்டாவது நம்ம கட்டிக்கிறியா? ஆனால் கட்டிக்கிட்டேன்னா கலை உருளெல்லாம் சொடியான தொடப்பா கண்டாலி முண்டை தூங்கலையா பேப்பாய மக. ஹலோ 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 சொன்ன சொல்லு மாறாது எங்க பாட்டங்க ஆண்ட ஜாமி ஊரா சொல்வாக்கு தப்பாது. என்ன நினைக்கிற இந்த மாதலாபுரத்துல உள்ள வீரமல்லம்மா என்ன நினைக்கிறதா? உன்னைய இத்தனை நாளா இந்த மக்க தேடலையா? இல்ல உன்னைய கொண்டணைக்க முடியலையா? இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா அருள் இறங்கி அட போறேன் கூண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே 1000 பனைமரத்துல நடுப்பனையில ஓலவட்டி உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தது உண்மையானா? கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம தங்கச்சி இறங்கி ஆடி நாவுல குளவ ஓட்டா அண்ணே கருப்பே கச்ச கட்டி விளையாட வருவேன். என் மலையாளத்து சாமி என் மலையாள நாட்டில என் கருப்பனை கொண்டணைக்க முடியலப்பா. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி கருப்பு உனக்கு 18ஆம் படியானு பேரு வச்சது உண்மையானா? கொஞ்ச நேரம் என் மேல மடக்காரா பாண்டி மேல மடக்கம்மாயா பாண்டி முனியா எந்த மடப்பா உனக்கு உகந்த மட? இந்த மேல மட உனக்கு சொந்தம் இல்ல பாண்டிய. இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுரணி ஓடி வாடா சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி. நீ குடிச்ச சுருட்டு வாடா அடிக்குதுடா. கலிஜரி கம்மாயா எங்க கிழவே முனியாண்டிக்கு உடமறந்தான் பஞ்சுமத்த என் முனியாண்டி நீ ஊருக்கு தலைவன் வாடா. என் கலிஜரி காளி முனியட்டா ஓடி வா. நீ கோட்டுக்கு சர்ச்சுடா எந்திராப்பா. சொன்ன சொல்லும் மாறாது சொன்ன
அப்போ கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா. நின்றுக்கப்பா அப்பாய். அடே நின்றுக்கடா. அவன் வீட்டு பிரச்சனை நினைச்சு ஆடுறான்டா. காலையில் மிளகாத்தூள் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும். அப்பா மலைய இருக்கப்பா. அப்புறம் யார் எவர்னு கேட்டு நொங்காத்து புண்ணி அப்புறம் கப்ளிங்கா இவங்க கூட நீ பழகுனா மசூர் மாதிரி இருக்கும். உடது இடது வலிக்குதா என்னடா? டேய் சாமி நில்லுன்னா நிற்கணும், வானா வரணும். அதே சாமி இது வீம்புக்கு மாடு ஒட்டி விருதுக்கு வேட்டையாடுறது. அப்புறம் தம்பி நீங்களெல்லாம் படித்து பெரிய ஆளாகி அப்துல் கலாம் ஐயா, தெய்வீக திருமணம் குணம் முத்துராமலிங்க தேவர் ஐயா போல வரணும். அதை விட்டு வந்து சாமி பாட்டி வச்சுட்டு இருக்கேன். யானை கதையை மசுரை புடுங்கின கதை. ஹலோ மேடம், உங்கள் மைங்க இங்கே இருக்காங்களா? நாளை காலையில் ஊதாங்கலை எடுத்து வெதரில் அடி. ஏன்னா இந்த வெதர்னா குட்டையானே அவர்கிட்ட வேணா பிதிக்கி பாரு. இவன் ஒரு பிறை தண்ணி குதிமை. இந்த விழா கமிட்டி வாங்கப்போ எக்கோ குறைங்கப்போ. அப்போ அப்பல எக்கோ குறைச்சி இன்னொரு ஏற்றுங்க யாவும். அவன் ரொம்ப அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து உடப்புறேன். அகராதி மயிருக்கு அறாண்டா. அவன் அரணா ஒரு அறை இப்போ நிப்பாட்டவா. அவனுக்கு ஒரு பாயிட்டு கணேஷ் போயில கூட. என்ன சாமி நோத்தா ஒரு சாமி ஒரு மயிர் மேனே டேலே. அப்போ நம்ம 5 ஊர். இரா அவனை எந்திரிச்சுரா. இருங்கப்பா. வந்தது யாரா? வந்தது யாருப்பா? அவனை இங்கே தூக்கிட்டு வாங்க. யாருப்பா? முனியனா? நீ முனியன் சொல்லி முனிய வந்து யார் அவதாரம்டா? அப்பா அதை பற்றி லேசம் பண்ணி வர்றியா? அந்த பத்தியா உசு உசுன்றியான் பாரு. அடியா நொப்பனொலி. நாங்கள் பெரிய பரம்பரை கோடாங்கிப்பா, சும்மா பப்புன்னு போடலை. முனிய யாரா நீயே? அவனை கூட்டு வந்ததே யாரும் தெரியாமல் இருக்கேன். அவன் உசு உசுன்னு யாரை பார்க்குறான்னா நம்மளை கூட்டு வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டானு பார்க்குறேன். அண்ணன் காரில் வர்றேன், மலையரிக்கப்பா சட்டி ஓட்டுருக்கான்னு பாருங்கடா. அப்பப்போ ஊதாங்குளம் மாதிரி என்னம்மா பார்த்தேன் நான். ஏண்டா உன் கண்ணுக்கு அப்பவே தெரிஞ்சா? நான் ஏற்கனவே பிட்டு போட டேரக்டர் இடம் மயிர் மேனே. இருடா டேலை ஏலை ஓவரா பண்ணுறான்டா அவன். இருங்க போ. சாமி மலையேறினாட்டே நாடகம் ஆரம்பிக்கணும். எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. ரோலிங் கேமரா ஆக்ஷன். தம்பி இப்படியே ஒரு 2 மணி வரைக்கும் உசு உசுன்னே சொல்லுப்பா. எனக்கு கொஞ்சம் பொழுது போக. ஏலை தம்பி இருங்கடா, எனக்கே என்ன தெரியும் தெரியாமல் இருக்கேன். சரப்பம்பு தம்பி உம்முன்னு விடான்டே. டேய் இல்லை நான் கிருசு கட்ட பப்புன்றா. இடம் பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போக சொல்றானப்பா. படுக்க போறான்டா. அதேண்டா விலைக்கு சொல்றாப்ல. விலைக்கு அரு அண்ணே இருந்தேன். நம்ம ஊருக்கு வந்துருச்சு. தெய்வத்தை நான் மதிக்கிறேன். முனியா முனியாவ் உனக்கு என்னப்பா வேணும்? என்னன்னு தான் கேளு. எவனா அவன் வச்சிருந்த சரக்கு எடுத்துட்டாங்க. மிளகா கடிச்சிட்டானா? இல்லை வேற எதுவும் வெதர் இதில் கடிச்சு பிடிச்சாட நட்டுவாக்காளி இது கரிச தரைக்கு ஏண்டா ஓட்டு உயிரை வாங்குறியாவே. எல்லாரும் அவன் கூட வந்தவங்க தான் உனக்கு எதிரி. அப்போ நீங்கள் வாங்க போ. அவன் நின்றுக்கிறவன். அவன் நிற்க 3 மணி ஆயிரும். இந்த வாரி என்னென்ன வருத்திரியான்னு. இங்கே அரண்மனை எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பெருங்கொண்ட அணகொண்டா மகன், தம்பி செனப்பரிச்சாலி மகன், தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மாதலாபுரம் அன்பு உறவுகள் சார்பாக இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி தூக்கு கயிறை முத்தமிட்டு வளரி எறியும் வம்சத்தில் பிறந்த தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே பலவாழ்த்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு மாமா முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய ராஜா மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளம் இருக்கும் எங்கன என்னமோ கண்டம், இவர் பேரு நீலகண்டம், நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்து. துண்டு இன்னும் நைஸா எடுக்கணும். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் MKR ஒரு பலத்த கைத்தட்டலுடன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றப்படுகிறது. கொடூரமா இல்லை எங்கள் அப்பே ரொம்ப பம்புறாரு. ரேட்டை குறைக்கலாம்னா இல்லை தம்பி. அப்புறம் ஒரு அறதான் ஐயா. நீங்கள் எல்லாம் நியாயத்தை பாருங்க.
தம்பி மயிரை புடுங்கினே. ஏலே தம்பி அங்கே வாடுற அவனை, அவன் நல்லவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்டா. கண்டென்ட் ஏலே இவன் சாமி இல்லடா. டேய் முருகா, அவன் யூடியூப்ல வரணும்னே ஆடுறான்டா. தம்பி உட்காருங்கப்பா. தூத்தி மயனே முண்டை குசு தெரிச்சு போச்சு. யாருப்பா மை செட்டு போட்டில வேற யாருக்கு போடணும்? அப்ப ஆளுக்கு ஒரு துண்டா தோல் எடுத்து போட்டு போங்க. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, என்ன ஒருவேளை இருதலை முனியாது இருக்குமாண்ணே? இப்ப பாரு நிப்பாட்டேன் பாரு. போலீஸ் வருதுடா. ஐயா காவல்துறை தயவு செய்து இங்க வாங்கயா, அவனை சுடுகையா, புயல ஓட்டுறானியா. அரே ஏலே, நான் 21 வருஷமா சாமி அழைச்சிருக்கேன்டா, இன்னையோட நான் சாமி அழைக்கலடா. ஏலே இது வீம்புக்குனே நாடகத்தை கெடுக்க பார்க்கறான்டா நொப்ப முண்டை. தம்பி தம்பி, உன்னை அண்ணே ஒரு சூம்பு கூட சூம்பு. டேய் வேணாமா, அது வேணாமா, எரியுமா. பல்லுக்குதும் பட்டுருச்சுன்னா விஜயை உனக்கு லைன் பண்ணி விடுறேன். வேணாம் வேணாம். ஏலே நீ கரைச்ச கொள்ளமாடா. யாரு மேண்டா கரைச்ச குளத்துல? வேல்ச்சா மேனா? அட கூதி மேனே. டேய் சித்தப்ப மேனே. டேலே டேய் அவனை நிம்மு சொல்றா. ஏய் சித்தப்ப மேனே, தம்பி கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அறையுவேன். அடே கரைச்ச குளத்தை கருத்து விட்டாடா. வேல் பாண்டி இல்லை வேற எதுவும் சட்டியை உதறுங்கடா, கடிச்சு பிடிச்சா என்னடா. எப்போ நாடகத்தை நாளைக்கு வைப்பேன், இப்போ நிற்க மாட்டேன். அவன் பாட்டு குதிக்கட்டும் பேசாம. தம்பி காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறார். அங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டு அவன் பாரு, அவன் இப்படியே வச்சுட்டேன். என்னுடைய மகன் குறியினந்த பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம். அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட செயலாளர் டிவிகே அவர்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார் என்பதை, மகேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நான் 90 அவனுக்கு போடவே மாட்டேன். அவன் எவ்வளவு நேரம் தான் டிவிகே தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு உறவு சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. கிரிச்சா அது சொல்லுங்க, போ எனக்கு டக்குன்னு வராது. நமது டிவிகேவினுடைய விளாத்திகுளம் மத்திய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி நன்றி. ஐயா காவல்துறை வந்திருக்காரு இல்லையா? மாப்பிள்ள மதிமரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, ஊரை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை ஐயா, இன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை இருக்கு. வாங்கயா, நல்லா இருப்பிய வாங்க ஐயா, இங்கே வாங்கய்யா மேடைக்கு முன்னாடி ஓத்தனமா வாங்க. வரும்போது அந்த லத்தி அந்த கன் சூட்டு ஐயா, நீங்கள் எல்லாரும் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நாடகம் பார்க்குறிய, என்னையை இழிச்சா பயல் ஆக்கிட்டு இருக்கேன். அவன் நாங்கள் பெருங்கொண்ட சாமியாடிடா. இப்போ பாரு, விபூதியை போட்டு ஒரு 7 நாளைக்கு உனக்கு ஆய் வராமல் செஞ்சு விட்டு போயிருவேன். அப்புறம் முக்கிட்டே கடை நொப்பம் மயிறேன். ஆண்டி பரிதேசி இவன் எல்லா பாட்டுக்கு ஆடி ஆயிடுறான். ஆளுமா டோலுமா நடு ஜாமத்தில் ஜாமந்தி பூக்கு போதும் உச்சி வகந்தெடுத்து
பிச்சு பூ வச்சகிளி டாய் சொடக்கு மேல சொடக்கு போடுது. இவன் எல்லாத்துக்கும் ஆடுறான்டா. அவன் சாமி இல்லை, அவன் ஏதோ பகையத்துக்கு வந்திருக்கேன் அந்த ஊருக்கு. காவல்துறை அதிகாரி மேடைக்கு வாங்க, உலக நாட்டுல 2ஆம் இடங்க. அவங்க யாரு யாரு காவல்துறை பேரு காக்கி சட்ட கருப்பசாமி தான். அதுக்கு காவல்துறை அதிகாரி மேடைக்கு வாங்க, உலக நாட்டுல 2ஆம் இடங்க. அவங்க யாரு யாரு காவல்துறை பேரு. மேகம்மா மேடைக்கு வாங்க ஐயா. ஜெய்ஹிந்த். தம்பி அவனை பாருங்க தம்பி. பத்தியலாயா காசு கொடுக்குற உங்களுக்கே மைக்கை குறைக்கிறாங்க பாருங்க. ஹலோ, இதெல்லாம் எங்கே கண்டான்? எங்கேயாவது நல்ல புதூர் நாகலாபுரம் மரியாதைக்குரிய இளமின் பொறியாளர் அண்ணன் சுரதா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா மதிப்புக்குரிய எங்களது ஏஇ எங்க ஐயா நாகலாபுரம் சுரதா ஐயாவை பார்த்து நீண்ட நாளுக்கு ஆயிடுச்சு. அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்த ஒரு நல்ல மனிதர் எங்க ஐயா. ஐயா கல் இருக்குமாய்யா? 10 இருந்தாலும் இங்க ஒரு ஆள் கல் ஓட்டுறேன். அது ஒழுக்கமாறு தாலி பாலியல் வன்கொடுமை உள்ள வருவேன். ஏண்டா எங்க ஐயா ஏஇ நாகலாபுரம் சுரதா ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தார். ஐயா ஒரு 1.5 மணி நேரமா ஜாமியான ஆளை பார்த்துருக்கீங்களா ஐயா? என் மனசாட்சி அந்த ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன ஆடு அவன் அகராதிக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஐயா காவல்துறை ஐயா 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 இங்க வாங்கய்யா. ஐயா என் உயிர்களே, மேடைக்கு உங்களை தான் சொல்றேன், எனக்கு ஒரு உதவி செய்யலா. அந்த அந்த அவனை பாருங்க ஐயா ஐயா ஐயா. என் நாடகத்தை கெடுக்கணும்னே ஆடுறாயா? தூமையை குடிக்குமே மதி மரியாதைக்குரிய நம்ம இரவிலே பகலிலே உழைத்து விட்டு நிம்மதியாக தூங்குறோம் என்றால் தன்னுடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. என் அன்பு உறவுகளுக்கு சிங்கப்பன் நான் ஆரம்பத்திலே நான் படித்திருந்தால் கண்டிப்பாக நான் காவல்துறைக்கு தான் போயிருப்பேன். ஆனா என்னுடைய மாணவன் பப்புல நான் எஸ்ஐ ஆக்கி தருவேன். இபி முத்துராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றோம். அரே இபியா அப்ப வாங்க போ. குழந்தைகள் பெரியவர்கள் வாட வருது இருக்கட்டும். ஏய் சுரதாயா பணி நீக்கம் செய்யுங்க. ஒரே அலைஞ்சால ஆடம். இந்த நாடகம் முடிஞ்சு நாங்கள் வேனில் போனாலே ஆடுவாட்டா தம்பி. அவன் வந்து வேற முடியல வந்துட்டேன், நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பல வீட்டுகளுக்கு ஒளிதுவமாய் மின்சாரம் கொடுத்து மழை வெயிலென்று பாராமல் உயிரை பணைய வைத்து நமக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். இபியை சேர்ந்த அனைத்து உறவுகளை. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது வித்தியாசமான ஜாமி. அவனும் பார்த்தேன், எவனும் விபூதி போடுற மாதிரி கிடையாது. கவட்டுக்குள்ள வந்து கரம்பி அள்ளி அவனா பூசிக்கிட்டேன். இது அவன் சொந்த ஜாமியா இருக்கும்பா. தம்பி தம்பி நீங்க உட்காருங்கப்பா, சூத்து பழுத்து போக உட்காருங்க. வேற யார் வரணும்? மிச்ச துண்டை நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டில் வாங்கிக்க. அந்த துண்டு 60 ரூபா வருமா? இதுல பெரும்பாலும் மேடையில் பெரும்பாலும் பேசிக்கிறாங்க, மானத்தை மறைப்பது ஆடை, அதை மறைக்குமாக்க. ஊர் நடு தொட்டியில் குளிச்சான்னா அப்படியே பூரா அப்படியே கொத்தோட. ஐயோ அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் குளிச்சு விட்டே 2 பயலு வந்து சொல்கிறான், என்னன்னே உள்ள கண்ணங்கரேன் இருக்கு தேன்றாட்டான்ட்டேன்.
அவன் சொன்னேன் தேன்றாட்டு இல்லைப்பா, பிறந்ததுலேருந்து ஏறாட்டு. அதில் ஒரு சின்ன போய் கத்திக்கம்பை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து இழுக்கிறேன், குலவியா கிளஞ்சு. அதில் பிறந்தே வந்தே அவன் கொலை மயன். நாட வேணாம்ட்டாங்களா? நாளை காலையில் வேணாம். முதலாம் ஆண்டு வீர மல்லம்மாள் திருக்கோவில் முதலாம் ஆண்டு வடாஜிய விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நாளை காலையில் 9ஆம் தேதி என் மக காஸ்மியாவோட பிறந்த நாள். எல்லாரும் வந்துடணும். காஸ்மியா என் மகளை மட்டும் இந்த உலகத்திலே நான் இருக்கு வரை மறக்க முடியாது. தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையா ஆலயத்திலே நேர்த்திக்கடன் போட்டு பிறந்தது அன்னை இந்திராணி பிறந்திருக்கு. என் மக காஸ்மிகா நாளைக்கு பிறந்த நாள், முதலாவது பிறந்த நாள். அண்ணே எல்லாரும் வந்துடணும்னே. எப்போ மைக்கை குறைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நல்லா இருப்பியா? அப்போ கொஞ்சம் ஏற்றி வைங்க, போ சுருக்குன்னு வைங்க. ஹலோ, நாளை காலையில் மாட்டு வண்டி பந்தயம் தம்பி. இந்த காலையில் தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும். வேற எதாவது லெட்டர் எழுதணுமாண்ணே? பேரன்பு கொண்ட எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து வழிகாட்டக்கூடிய மூத்த அன்னைங்களுக்கு வணக்கம். என் தம்பிகளாக இருக்கக்கூடிய தம்பிகளெல்லாம் எனக்கு குழந்தைகள் போல் வந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கெல்லாம் 2வது வணக்கம். தம்பிகளையும் அன்னைங்களையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த என் தாய்மார்களுக்கு பாதம் தொட்டு வணக்கம். உங்களையே கைதட்ட மாட்டீங்களா? எப்படி தட்டுவியா? பூரா வந்து 12 ஏரோப்ளேன் உங்கள் பேரில் ஓடுதில்ல. பூரா ஏரோப்ளேன், நாகக்கடை அதிபர் மக, செங்க கலவாச ஓனர் மக. கைதட்டுங்க தான், நல்லா இருப்பிய. ஏன்னா அப்படி கைதட்டலை ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்கள் பூரா நோட் பண்ணிக்கிட்டு தான் சாயந்தரம் தண்ணியை போட்டு வந்து உங்களை புழக்க போடுறது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கூடாது. என்ன ப்ரோ? உடனே அடிச்சு விட்டு சோத்துக்கு ஊம்பிடுச்சிரி. வணக்கம்.